வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாங்காய் வத்தல் போட்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் இது முழுக்க பண்ணணும். இதுமாரி ஆர்கானிக் இந்தமாரி கல்ச்சட்டியில் இது அந்த காலத்து கல்ச்சட்டி இது இந்தமாரி பண்ணினாக்கா இதில் நல்லா இருக்கும். இதில் மாரி வத்த குழம்பு அது இதெல்லாம் பண்ணலாம். நான் இது எப்படி மெத்தடுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இது நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிக்கணும். உடனே மாங்காய் வத்தல் போடுறது எப்படிங்கிறத நான் அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். மாங்காய் வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 மிளகாய் வத்தல், நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2-3 கட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்து இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த அரைச்ச விழுது இதில் கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதில் மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, வெல்லம் இதெல்லாம் போட்டு இதுமாரி பண்ணணும். இப்போ இந்த டிஷ் நல்லா கொதிக்க விட்டு இதுமாரி சுண்டை வச்சு எடுத்துக்கணும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டில் போட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ இது சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றுறேன். இது முழுக்க நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். சூடான சாதத்தில் போட்டுட்டு இதுமாரி மிளகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டுட்டு சுட சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பத்திய குழம்பு புள்ள பெத்தவாள்லேருந்து உடம்பு சரியில்லாமலேருந்து யார் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.